ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து நான் என்ன ஷேர் பண்ண நினைச்சேன்னா, நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைத்தான் டெவலப்பர்ஸா இருக்காங்க. நான் நிறைய பேர்ட்ட அந்த கன்வர்சேஷன் கேட்கும்போது, நானும் ஆக்சுவலா நான் வந்து ஜாவா டெவலப்பரா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் நோட் ஜேஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இப்போ ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு நான் நிறைய பைத்தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது இந்த வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட் செட்டப் தான். வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட் செட்டப்ல என்னங்க சேலஞ்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு பைத்தான்ல ஒர்க் பண்ணீங்கன்னா இதுல மட்டும் தான் அந்த புது கான்செப்ட் இருக்கு. வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட் வேற எதுலயுமே வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. அப்போ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க நீங்க பைத்தான் -m venv.venv இப்படி கொடுத்தீங்கன்னா என்வரன்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்வரன்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இது என்ன புதுசா சொல்றாங்களே, இது என்ன அப்படின்னு பண்ணும்போது ஓகே, நிறைய 2-3 கமெண்ட் ஞாபகம் வச்சுப்பேன் நான். அதுல பைத்தான் -m venv அப்புறம் சோர்ஸ் venv bin activate அப்படின்னு நீங்க விண்டோஸ் மேக்ல யூஸ் பண்ணா கொஞ்சம் வேரியன்ட் இருக்கும். பேஷ் பொறுத்தும் அதோட டிஃபால்ட் விண்டோஸோட டிஃபால்ட் ஷெல் பொறுத்தும். ஆனா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா? இதை எதுவுமே பண்ணாம எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்? இது எதுவுமே பண்ணாம பைத்தான் main.py அப்படின்னு ரன் பண்ணணும். இப்படி நோட் index.js ரன் பண்ணுவோம், அதே மாதிரி பைத்தான் main.pyன்னு ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. சரி, இது என்னன்னு நான் ஒரு நிறைய நாளா தேடிட்டு இருந்தேன். பட் அதுல வந்து சரி ஏதாவது புது பேக்கேஜ் மேனேஜர் வந்திருக்கா பைத்தான்ல? ஏன்னா இப்போ நான் வந்து நோட்.js ecosystem எடுத்துட்டோம்னா வந்து npm இருக்கு, யான் இருக்கு, pnpm இருக்கு, பன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் மேனேஜர்ஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி பிப் யூஸ் பண்ணுவாங்க பேக்கேஜ் மேனேஜரா பைத்தான்ல. சரி, அப்போ இதுல என்ன பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்றாங்க? வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் பேக்கேஜ் மேனேஜர் இருக்கா? அது பிப்னு பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு. போயட்ரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஆனா அதெல்லாம் விட எது பெஸ்டா நான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணனா வந்து யூவி தான். அதோட பெஸ்ட் பேக்கேஜ் மேனேஜரா இருந்துச்சு. ஏன்னா யூவில இது எல்லாமே ரொம்ப நீங்க சிம்பிளா பண்ணலாம் ஆக்சுவலா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க வந்து யூவி வந்து astral.sh ஒரு கம்யூனிட்டி ரன் பண்றாங்க ஆக்சுவலா. astral.sh இவங்க வந்து யூவியை மேனேஜ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூவி நார்மலா நீங்க வழக்கம் போல விண்டோஸ்லயோ மேக்லயோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. யூவி நீங்க இனிட் கொடுத்தீங்கன்னா யூவி பேக்கேஜ் இனிட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதோட லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலிங் பைத்தான் ரன்னிங் ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூவி ரன் example.py நீங்க இவ்வளவு சிம்பிளா ரன் பண்ணணும். இதுல நீங்க என்வரன்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலா. நான் அதையும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு புது ஆப்குள்ள நான் இப்போ போயிட்டு யூவி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் யூவி இனிட் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ யூவி இனிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்வரன்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? நான் வந்து என்னோட நீங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆல்ரெடி நான் யூவி இனிட் கொடுத்த உடனே அப்ளிகேஷன் முதல்ல ஸ்காஃபோல்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. இதை ஸ்காஃபோல்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் கிரியேட்டட் git ignore பைத்தான் வெர்ஷன் main.py இது எல்லாமே ஒரு சிம்பிள் ஸ்காஃபோல்டிங் தான். அப்புறம் வந்து இட் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் பை டிஃபால்ட் வித் பை ப்ராஜெக்ட் டாமல் ஃபைல். அதுதான் நியூ ஸ்டாண்டர்டு. ரெக்வயர்மெண்ட் txt கிடையாது. இது எல்லாத்தையும் அது பண்ணிக்கிச்சு. இப்போ நீங்க யூவி ரன் main.py கொடுத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட் த வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட். இட் ஆல்சோ ரன் த ஸ்கிரிப்ட். இது நான் என்வரன்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் சூப்பர் ஆசம். இதை தவிர நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இப்போ யூவியோட கிட்ஹப் பேஜ் போயிருங்க. அங்க போயிட்டு நீங்க அதோட நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சுதான் நீங்க அதோட கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணணும் ஐடியலா. ஸோ நீங்க இதோட நான் இப்போ கெப்பாசிட்டியை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ யூவி பாருங்க, இட்ஸ் த மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக்சுவலா. இப்போ இது வந்து ஃபாஸ்ட் பைத்தான் மேனேஜர் சொல்றாங்க. இவங்க என்ன பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா பொயட்ரியை விட இது ஃபாஸ்ட். பொயட்ரி 0.99 செகண்ட்ல பண்றது, இது 0.06 செகண்ட்ஸ்ல பண்ணுது. பிப் சிங்க் பிடிஎம் எல்லாத்த விட இது பயங்கர ஃபாஸ்ட். சிங்கிள் டூ டு ரீப்ளேஸ் பிப் டூல்ஸ் பொயட்ரி PyEnv twin virtual environment எல்லாமே this is 10 to 100x faster than pip ஐடியலா. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஐ வுட் ரெக்கமெண்ட் டு ட்ரை அவுட் வித் யூவி. ஐ எம் சோ மச் லவ் வித் பைத்தான் ஆஃப்டர் யூவி இஸ் தட். ஏன்னா யூவி வர வரைக்கும் இந்த ஸ்காஃபோல்டிங்கே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஐடியலா நீங்க ஒரு அப்ளிகேஷனை ஸ்காஃபோல்ட் பண்ணணும் யூவி இனிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி வேற ஏதாவது பேக்கேஜஸ் நீங்க ஆட் பண்ணணும்.
இப்போ ரஃப் மாதிரி இல்ல வேற ஏதாவது பேக்கேஜா இருக்கணும், உங்களுக்கு லாக் ஃபைலை ஃப்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு யூவி லாக் ஃபைல்னு ஒன்று கூட வரும். இன்னொன்னு நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பைத்தான் ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாங்செயின் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங்செயினோட கிட்ஹப் ப்ராஜெக்ட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னன்னா, இப்போ நீங்க லாங்செயின் பார்த்தீங்கன்னா, லாங்செயினோட லிப்ஸ் ஃபோல்டருக்குள்ள இது ஒரு மோனோ ரெப்போ. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கோலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட கோர் ப்ராஜெக்டே எடுத்துக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ப்ராஜெக்ட் டாமல் ஃபைல் இருக்கு, ரெக்வயர்மெண்ட் டெக்ஸ்ட் கிடையாது. அதே மாதிரி யூவி லாக் ஃபைல் இருக்கு. நீங்க இதை வச்சு தான் டிசைட் பண்ணலாம் அவங்க என்ன பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்றாங்க, இல்ல அவங்க யூவி யூஸ் பண்றாங்க. ஸோ இங்கே அவங்க யூவி தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ எதுக்கு நான் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா, லாங்செயின் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 144K ஸ்டார்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸே யூவி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இன்னமும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல அவுடேட்டடா இன்னமுமே நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். See, that's not wrong, but I think over the time நம்ம வந்து அப்டேட் பண்ணா it will be super useful for the teams to do things much faster. So அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். I think. Thank you. Thanks a lot.